தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பு நண்பர் அனைவருக்கும் ஹெர்போக்யூர் நிறுவனத்திலிருந்து மருத்துவர். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீட்லேயா இருக்கட்டும், நம்ம ஹோட்டல்ஸ்லேயா இருக்கட்டும், எந்த வித இடத்துக்கு போனாலும் ஃப்ரெண்ட்லியாக நம்ம நிறைய பேர் சேர்ந்து போனாலும் சரி, ஃபேமிலியாக போனாலும் சரி, நம்ம சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போனோடனே ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம வீட்லேயும் நிறைய விஷயங்கள் அது வசதிகள் இருக்குது. எங்கே போனாலும் நம்ம கேட்குறது உடனே சாப்பிட்டோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பாட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சாப்பிட்டு முடிச்சுட்டு குடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை சாப்பிடும் குடிக்கிறதா இருக்கட்டும், கூல் வாட்டர் இருக்கான்னு கேட்போம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ரெஸ்டாரண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஜ் எல்லாம் அங்கே இருக்கும். அங்கே அவங்களே வந்து மினரல் வாட்டர் 1 லிட்டர் 2 லிட்டர் பாட்டில் வச்சுருக்கிறாங்க. அதை கொடுக்குறாங்க. சிலவங்க வந்து கூல் வாட்டரே கிளாஸில் வந்து ஊற்றி கொடுக்குறாங்க. அதுக்கான வசதிகள் இருக்குது. ஏன்னா ஹாட் வாட்டர், கூல் வாட்டர் அப்படிலாம் வந்து மிஷினரிஸில் வந்துட்டு நிறைய. ஒரு வாட்டர் நீங்கள் ஒரு வாட்டர் கேன் வச்சிங்க அப்படின்னா, ஒரு பைப்பை திறந்தீங்கன்னா கூல் வாட்டர் வரும், ஒரு பைப்பை திறந்தீங்கன்னா ஹாட் வாட்டர் வரும், ஒரு பைப்பை திறந்தீங்கன்னா ஆர்டினரி வாட்டர் வரும். இதே மாதிரியெல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட்டில் இருக்குது, நிறைய வீடுகள்லையும் இருக்குது. இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் என்ன சாப்பிட்டாலும் அது கூட வந்து ஒன்றில் கூல் வாட்டர் குடிக்கிறோம், இல்லை சாதா வாட்டர் குடிப்போம் வச்சுப்போம். இதெல்லாம் சரியாக தவறா, இல்லை இப்போ குடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுடைய நிறைய நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் நம்மகிட்ட கேட்டாங்க. சார் வந்து இது எப்படி நம்ம சாப்பாடு இப்போ அதாவது நம்மளுடைய மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருக்கனால அவங்க கேட்குற வார்த்தைகள், சார் இதை எடுக்கும்போது நம்ம இந்த தண்ணி தான் குடிக்கணுமா, இப்படி குடிக்கலாமா, டீ குடிக்கலாமா, காப்பி குடிக்கலாமா கேட்கும்போது இதையும் சேர்த்து கேட்டுறாங்க. பொதுவான கருத்தாக என்னவோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, யார் என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி, எங்கே சாப்பிட்டாலும் சரி, சாப்பாட்டுக்கு அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு வெந்நீர் எடுங்க. ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறது நல்லது, சிறப்பு. எதனால் சிறப்பு அப்படின்னா, ஹாட் வாட்டர்லேருந்து சில விஷயங்கள் இருக்குது. அதாவது உணவே தான் மருந்தெல்லாம் மருத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கெல்லாம் பேர் என்னென்னா இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம கிடைக்கிற நடைமுறைப்படுத்துகிற நம்ம ஃபாலோ பண்ணுற விஷயங்களை வந்து ஒரு நேர்த்தியாக சரிவர கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா அதில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. எதிர்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நன்மை பயக்கிற அளவுக்கு இருக்குது. பழங்காலத்தில் இப்படி தான் சாப்பிட்டாங்களா அப்படின்னா, அப்போ அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு பதநீர் குடித்தாங்க, பழைய கஞ்சினுடைய நீரை குடித்தாங்க, பழைய சாதத்தை சாப்பிட்டாங்க, வயலோரங்களில் வேர்வை சிந்து வேலை பார்த்தாங்க. அவங்க எப்படி இந்த ஹாட் வாட்டர் குடிச்சிருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் சொல்கிறது அவங்க சாப்பாடு, அவங்க உடல்வாகுக்காக நான் சொல்லலை. இப்போ நம்ம நவீன காலத்தில் எடுக்கப்பட்ட, அதாவது இன்ஸ்டன்ட் சாப்பாடு மாதிரி சொல்கிறாங்கன்னா, ஃபாஸ்ட் ஃபுட்டு உடனே 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி பெற சாப்பாடுகளாக இருக்கட்டும், 10 நிமிஷத்தில் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுது, 10 நிமிஷத்தில் பிரியாணி கூட ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. ரெடிமேடு பிரியாணி கூட வந்துடுச்சு. அந்த அளவுக்குலாம் வந்து போயிட்டுருக்கு, வேறு மாதிரி போய்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்கள் கையை காட்டுற அந்த சிக்கனை, கையை காட்டுற அந்த ஒரு விலங்குகளை வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குற அளவுக்கு வந்து இப்போ வந்து முடிஞ்சிடுச்சு. நம்ம உள்ளூரில் சொல்லலை, வெளிநாடு எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம சாப்பிட்ட பிறகு வெந்நீர் குடிக்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா, எதிர்காலத்தில் வரப்பட்ட வாதங்கள் ஏதாவது நமக்கு வரதா இருந்தால் கூட இப்போவுமே அதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வெந்நீர் குடிக்கிறனால. சாப்பிட்டு முடிச்ச பிறகு வரப்பட்ட புளியாப்போ, நெஞ்சு எரிச்சல் இதெல்லாம் கண்டிப்பாக வராது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டதுக்கப்புறம் வெந்நீர் குடிங்க. எப்போவுமே வெந்நீர் குடித்து பழகி பாருங்கள். வயிற்றில் வர விதமான புண்ணுகள், அல்சர் சம்மந்தமாக வர ஆரம்பிக்கிற புண்ணுகளாக இருக்கட்டும், லூஸ் மோஷங்கிற வயிற்றுப்போக்காக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து வரதில் வந்து பாதுகாக்கப்படலாம். ஃபுட் பாய்சன் ஆகிட்டு நம்ம சொல்கிறோம் சாப்பிடும்போது. எதனால் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கு அப்புறம் குடிக்கிற வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்ட குளிர்பானங்கள் சிலவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான்வெஜ் சாப்பிடும்போது சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டீ சாப்பிடுவாங்க, சிலவங்க லெமன் டீ சாப்பிடுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஐஸ் வாட்டர் குடிக்கிறது, சின்ன குழந்தைகள் வரைக்கும் ஐஸ் வாட்டர் குடிச்சு பழக வச்சுட்டாங்க. அந்த ஐஸ் வாட்டர்லையும் பார்த்தீங்கன்னா சிலவங்க அதை அப்படியே ஃப்ரிட்ஜிலேருந்து அப்படியே எடுத்து குடிப்பாங்க. அதாவது இப்போ ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்டையெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு புண்ணுகளாகி உடலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செரிமத்தன்மையெல்லாம் கட்டுப்படுத்தி இல்லாமாக்கி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலும் இந்த இந்த நீங்கள் குடிக்கீங்களே இந்த ஐஸ் வாட்டர்லாம் சேர்ந்து வேறு மாதிரியான ஒரு விஷயங்களை எல்லாம் உங்கள் வயிற்றுக்குள்ளே ஏற்படுத்தி பல நோய்கள் வர்றதுக்கு காரணமாக இருந்துடும். ஆன்ம சக்திகள் கூட கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சாப்பாட்டுக்கு அப்புறம் நீங்கள் வெந்நீர் குடிக்கிறதுனால. ஜுரங்கள், அதாவது உடம்புல ஏதாவது ஜுரங்கள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு, சும்மா ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா எப்போயும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சஃபராக இருக்கும் உடம்பெல்லாம், பார்த்தீங்கன்னா ஒரு நடுக்கம், காய்ச்சல், இந்த மாதிரியான ஒரு ஃபீலு, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த வெந்நீர் குடிச்சிங்கன்னா வராது. இருந்துச்சுன்னா முற்றிலும் போயிடும். விந்தணுக்கள் குறைபாடுகள் கூட சரியாக இருக்குது. ஒரு சாதாரண தண்ணீரை சூடு பண்ணி வெந்நீராக குடித்தா இவ்வளோ மருத்துவ குணமான ஆச்சரியமாக இருக்கும்.
செய்து பாருங்க. நீங்கள் மாத கணக்கில் நீங்கள் சாப்பிடும்போது இதுக்கான வித்தியாசங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். கடவுள் படைத்தல உள்ள எல்லா படைப்புகளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனிதனுக்கு தேவையான விஷயங்களை தான் படைச்சிருக்காங்க. அதில் எதுவும் கெடுதல் கிடையாது. இயற்கைக்கு மாறாக நம்ம ஏதாவது செய்தால் தான் கெடுதலே தவிர, இயற்கை நமக்கு நிறைய விஷயங்களை தந்திருக்கு. அதில் வந்து தண்ணீர் கூட தான். அதை சூடு பண்ணி குடிச்சிங்கன்னா இவ்வளவு ஒரு மருத்துவ குணம் கொண்ட மகத்துவம் இருக்குது. இது உங்கள் நண்பர்களுக்கு தெரியாதவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். இதே மாதிரியான நிறைய வீடியோஸ்கள் நம்ம போடுறோம். அது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கட்டும். இன்ஸ்டாகிராமில் நம்ம போட்டிருக்கோம் நிறைய விஷயங்கள், ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கோம், வாட்ஸ்அப் வாயிலாக போடுறோம். எல்லாத்தையும் நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கெல்லாம். கண்டிப்பாக தாம் பெற்ற இன்பம் வையகம் பெறட்டும். மேலும் நல்ல ஒரு ஆடியோ வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.